மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர். புரட்சி தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கின் தலைமை பொறுப்பை வகிக்கும் டிஜிபி நியமனத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது. வெளிப்படை தன்மை இல்லை என கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. டிஜிபி நியமனத்திற்கான பட்டியலை அனுப்பாமல் தாமதம் செய்வதற்கான காரணத்தை விடியா ஸ்டாலின் அரசு தெரிவிக்க வேண்டும் என திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் நடைபெற்ற மக்கள் எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் பேச்சு. திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய தலைமை பொறுப்பிருக்கின்ற டிஜிபி நியமனத்திலே ஏதோ ஒரு கோளாறு இருக்கின்றது. ஆக வெளிப்படை தன்மை இல்லை. ஏனென்றால் டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியலை யுபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும், அனுப்பல. ஆகவே இதற்கு என்ன காரணம் என்பதை இந்த அரசு விளக்க வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு என்று தனி அடையாளம் இருக்கிறது. அவருக்கு இணையாக யாரும் இல்லை. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் திட்டத்திற்கு ஒப்பந்தம் போட்டு விவசாயிகளின் நிலங்களை பறிக்க முயன்றவர் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை அறிவித்து விவசாயிகளின் நிலங்களை காப்பாற்றியது அதிமுக அரசு என புரட்சி தமிழர் பெருமிதம். டெல்டா மாவட்டம் அடங்கிய பகுதி, இந்த பகுதியில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் தொழில்துறை மந்திரியாக இருக்கும்போது இந்த மீத்தேனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அம்மாவுடைய அரசு அந்த விவசாய பெருமக்களுடைய நலன் கருதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயியுடைய நிலங்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசு. விவசாயியுடைய நிலத்தை பிடுங்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். விவசாயியுடைய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கல்வி கற்போர் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பள்ளி திறப்பது தப்பா என பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. அதிமுக ஆட்சியில் கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்வதற்காக நாங்கள் பாடுபட்டோம். ஆரம்ப பள்ளி அதிகமாக திறந்தோம். அதை தரம் உயர்த்தி நடுநிலை பள்ளி ஆக்கணும், அதை தரம் உயர்த்தி உயர்நிலை பள்ளி ஆக்கணும், அதை தரம் உயர்த்தி மேல்நிலை பள்ளி ஆக்கணும். இப்படி கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அவருடைய குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பள்ளிகளெல்லாம் தரம் உயர்த்தணும். அண்மையில் சட்டமன்றத்தில் பேசுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த விதியும் பின்பற்றாம மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிடுகிறார் இந்த தொகுதியுடைய அமைச்சர். ஏங்க பள்ளி திறப்பது தப்பா? தப்புங்களா? ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சென்னை கண்ணகி நகரில் தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரியாவது கொண்டு வரப்பட்டதா? திறமையில்லாத முதலமைச்சர் ஸ்டாலினால் மருத்துவத்துறையில் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழகம் சரிந்து கொண்டிருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் மேற்கொண்ட மக்கள் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 2011 2021 வரை 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் சுமார் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான சிறப்பான சிகிச்சை அந்த மருத்துவமனை மூலமாக கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு ஆகுது. ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சதா? திறமை வேணும். திறமையில்லாத ஒரு அரசாங்கம், திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தால தமிழ்நாடு இன்றைக்கு மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய நிலைமை சரிந்து கொண்டிருக்கின்றது. ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தில் பதிவு செய்தவர்களுக்கு ஆட்டோ வாங்குவதற்கு 75,000 ரூபாயாக மானியமாக கொடுக்கப்படும். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. நம்முடைய
ஆட்டோ ஓட்டுநர்கள் என்னை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தாங்க. எங்களுடைய தொழில் நசிவடைந்து விட்டது, எங்களுக்கு பல்வேறு பிரச்சனை இருக்கின்றது, உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செய்த ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ வாங்குவதற்கு 75,000 ரூபாய் மானியமாக கொடுக்கப்படும். ஒவ்வொரு ஆட்டோவுக்கு 75,000 ரூபாய் மானியமாக கொடுக்கப்படும். இந்தியாவில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் திமுகவில் மன்னராட்சியை நிலைநிறுத்த முயற்சிக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் லால்குடியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைக்கு மன்னராட்சி முடிவு கட்டி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்திய நாட்டில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு மன்னர் ஆட்சி கொண்டு வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் துடிக்கின்றது. அங்கே உழைப்பவர்களுக்கு மரியாதை கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்திலே உழைப்பவர்களுக்கு மரியாதை கிடையாது. யார் தலைமைக்கு கப்பம் சரியாக கட்டுகின்றார்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அங்கே திமுகவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள், கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள், ஒரு தொண்டன் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும். சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்ற ஸ்டாலின் அங்கு அமர்ந்து கொண்டு நாட்டிலேயே பெரிய பிரச்சனை மாதிரி அதிகாரிகளுடன் ஆலோசனை எனும் பெயரில் நாடகம் நடத்தினார் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஸ்பெயினில் 18 நாள் ஓய்வெடுத்த போது தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லையா? இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற ஆட்சிதான் திமுக என லால்குடி எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் விமர்சனம். அண்மையில் உடல்ல சரியில்லைன்னு போய் மருத்துவமனைக்கு போனார். போக வேண்டியதான், ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதான், தப்பு இல்லை, நாமோட வாழ்த்து சொன்னோம். அங்க போய் ஒரு நாடகத்தை அரங்கேற்றார். என்னமோ நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வந்த மாதிரியும், உடனே அரசாங்கத்துக்கு பிரச்சனை வர்ற மாதிரி, ஒரு நெருக்கடி வர மாதிரியும் உடனே அதிகாரிகளும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் ஒரு மீட்டிங் போடுறாரு. எவ்வளவு டிராமா போடுறாரு. 18 நாள் போய் ஸ்பெயின்ல ஓய்வு எடுத்துட்டு அப்பெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை சந்திக்கலையா? ஜல்லிக்கட்டு போட்டிக்கு புகழ்பெற்ற திருச்சியில் அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் சிறப்பாக கொண்டாட நடவடிக்கை எடுக்கப்படும். லால்குடி எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். இந்த பகுதி ஜல்லிக்கட்டு விளையாட்டு பிரபலமான பகுதின்னு சொன்னாங்க. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை ஊக்குவிக்கின்ற விதமாக இந்த விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான பாதுகாப்பு, தேவையான உதவிகள் வழங்கப்படும் அதிமுக ஆட்சியில். செப்டம்பர் 13ஆம் தேதி சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கழக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளதை முன்னிட்டு கோவையில் உள்ள கழக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் ஆலோசனை. 2026 தேர்தலில் வென்று அதிமுக பொதுச் செயலாளர் முதல்வரானதும் மத்திய அரசிடம் இருந்து பல்வேறு திட்டங்கள் தமிழகத்திற்கு வரும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. மீண்டும் அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும் போது மத்தியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்காகவே அங்கே இருந்த திட்டங்கள்லாம் மீண்டும் பழையபடி வரும். இவங்க எதுவுமே செய்யல, எந்த அப்ரோச்சும் இல்லை. ஒரே ஒன்று சொல்றது, பாரதிய ஜனதா கட்சி நீங்க எப்படி கொடுத்துருக்கீங்க? பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி மாதிரி பேசிருக்கீங்க. அப்ப நீங்க காங்கிரஸ் மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியா இருப்பீங்க. நாங்க நாடாளுமன்றத்து மாதிரி நாங்கெல்லாம் பிரிஞ்சு நின்று நீங்க அப்படியே அந்த வேலையில் நடக்காது. தெளிவா எனக்கு தெரிஞ்சுக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அண்ணா பயம் வந்துருச்சு. தெளிவா இருக்காங்க தலைவர்கள். ஆகவே கண்டிப்பா நல்ல கூட்டணியா வச்சிருக்காங்க. சென்னை கண்ணகி நகர் பகுதியில் தேங்கியிருந்த மழைநீரில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த பெண் தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி பலியான பரிதாபம். மின் வாரியத்தின் அலட்சியமே பெண் தூய்மை பணியாளர் உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் கண்ணீர் விட்டு கதறியபடி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. Hey!
தூய்மை பணியாளர் வரலட்சுமி உயிரிழப்புக்கு காரணமான மின் வாரிய அதிகாரிகளை பணி நீக்கம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்திற்கு அரசு உரிய நிவாரணத்தை எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என அவரது உறவினர்கள் ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். இந்த மாதிரி சுலுவான வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் எல்லாம் வார்த்தையால் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. எதுவும் எழுதி கொடுத்து அந்த பையனுக்கு வரல. இப்போ ஒரு பணிக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு பேப்பரோட எழுதி கொடுத்துட்டு அவனுக்கு உன் பேரில் கொடுத்துட்டு போகணும். அந்தமாரி சொல்லாமல் எல்லாம் வாய் வார்த்தையாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இதுக்கு மேலே எப்படி சார் வரும்? நாளைக்கு என்ன நாங்கள் யாரை போய் கேட்குறது? இந்த ஒர்க்கை பற்றி யார்கிட்ட போய் கேட்குறது? அலட்சிய போக்குடன் ஆட்சி நடத்திவிட்டு அனைத்து உயிரிழப்பிற்கும் நிவாரணத்தை கொடுத்து தப்பிவிடலாம் என நினைக்கும் அலட்சிய மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். எலெக்ஷன் வராங்க, இவங்க கவுன்சிலர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களை பாதுகாப்பு கிடையாதுங்க. டெய்லியும் நாங்கள் பயந்து நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கிறோங்க. இப்படி மாதிரி விபத்து நடந்தால் ஒரு தெருவு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. எங்கள் நிலைமை என்ன ஆகுது நீங்கள் சொல்லுங்க கொஞ்சோண்டு. இது யார் பதில் சொல்லுவாங்க? அந்த பொண்ணு சாக வேண்டிய வயசாங்க. எல்லா தெருவு இப்படி தாங்க இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் 2 அப்பாவி உயிர்கள் பலியாகியும் திருந்தாத திமுக அரசின் மின்வெட்டு வாரியம் இன்னும் எத்தனை உயிர்களை காவு வாங்க போகிறதோ என மக்கள் கேள்வி. மழைக்காலங்களில் முறையான முன்னேற்பாடுகளை செய்து மக்களை காப்பாற்றாமல் உங்களுடன் முதல்வர், நலம் காக்கும் முதல்வர் என நாடக முகாம் நடத்தி என்ன பயன் என்றும் ஸ்டாலின் அரசு மீது மக்கள் ஆதங்கம். தூய்மை பணியாளர்களின் வயிற்றில் அடித்தது போதாது என்று அவர்களது உயிரோடு விளையாடும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலினின் அரசு. கண்ணகி நகரில் பெண் தூய்மை பணியாளர், ஈஞ்சம்பாக்கத்தில் முதியவர் என அடுத்தடுத்த உயிர் பலிகளால் மரணசாலைகளாக மாறுகிறதா சென்னை மாநகரம் என மக்கள் கேள்வி. சென்னை கோயம்பேட்டில் 9ஆம் வகுப்பு பயிலும் 15 வயதான பள்ளி சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி சீரழித்ததாக ஆந்திராவைச் சேர்ந்த துணை நடிகை நாகம்மா உட்பட 3 பேர் சிக்கினர். தீயசக்தி திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு செயலிழந்துள்ளதால் பள்ளி சிறுமிகள் வாழ்வு சீரழியும் அவலம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே தனியார் பள்ளியில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவியிடம் அப்பள்ளியின் உரிமையாளரின் மகன் வினு லோகேஸ்வரன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கொடூரம். விளம்பர மோகத்தில் இருக்கும் ஸ்டாலினுக்கு அப்பாவி பள்ளி சிறுமிகளை பாதுகாக்க நேரமில்லையா என பெற்றோர் ஆவேசம். சென்னை வேளச்சேரியில் மகளிர் விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்து தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தால் அதிர்ச்சி. விடுதியில் சிசிடிவி பாதுகாவலர் இருந்தும் இத்தகைய கொடூரம் நிகழ்ந்துள்ள நிலையில் திறனற்ற திமுக அரசின் காவல்துறையின் அலட்சியத்தால் பெண்கள் வீதிகளில் மட்டுமின்றி விடுதிகளில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அவலம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 83 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் பிடிபட்டனர். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புழல் சிறையின் சுற்றுச்சுவர் அருகே கிடந்த கஞ்சா, பீடி, சிகரெட் கட்டுகள் அடங்கிய பொட்டலங்கள் சிக்கின. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் சிறைக்குள்ளும் தாராளமாக போதைப் பொருட்கள் புழங்கும் அவலம். கோவை ரயில் நிலையத்தில் கோரக்பூரில் இருந்து வந்த ரயிலில் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 23 கிலோ கஞ்சா பறிமுதல். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இந்தியாவின் போதைப் பொருள் சந்தையாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற கஜமுக சூரசம்ஹாரம்.
உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற கஜமுக சூரசம்ஹாரம். கஜமுக சூரசம்ஹாரம் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்காமல் 3 ஆண்டு காலம் தாழ்த்தியதில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், முன்னாள் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆகியோர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை செயலாளர்கள் நேரில் ஆஜராகிய நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு பணியாளர்களின் விரோத அரசு என்பது மீண்டும் அம்பலமாகியுள்ளதாக விமர்சனம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை கலையரங்கில் ஒரே நேரத்தில் பட்டா வழங்கும் அரசு நிகழ்ச்சியும் சித்த மருத்துவ கல்லூரி வைர விழா நிகழ்ச்சிக்கும் அனுமதி அளித்த விடியா அரசின் மாநகராட்சியால் மக்கள் அவதி. மண்டபத்திற்குள் அனுமதிக்கப்படாததால் பட்டா வாங்குவதற்காக வந்த பொதுமக்கள் வெயிலில் காத்திருந்த அவலம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சங்கராபுரம் ஊராட்சியில் 2,56,00,000 ரூபாய் முறைகேடு செய்த திமுக பிரமுகர் பாண்டியராஜன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட 5 மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்கு பதிவு. லஞ்சம், லாவண்யம், முறைகேடு, ஊழல் இவையெல்லாம் திமுகவினருடன் ஒட்டி பிறந்தவை என்றும் அவை விட்டு போகாது என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சங்குழிக்குப்பம் பகுதியில் ரசாயன தொழிற்சாலையில் நடைபெற்ற கட்டுமான பணியின் போது சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்த சோகம். கட்டுமான பணிகள் பாதுகாப்பு குறித்து கண்காணிக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையால் பறிபோகும் உயிர்கள். மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் இருதய அறுவை சிகிச்சைக்காக 300க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பல மாதங்களாக காத்திருக்கும் அவலம். ஓடாத தேருக்கும் எழுதாத பேனாவுக்கும் பல கோடிகளை செலவழிக்கும் விடியா ஸ்டாலின் அரசுக்கு இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களை பணி அமர்த்துவதற்கும் அதிநவீன கருவிகள் வாங்குவதற்கும் மனமில்லையா என மக்கள் ஆவேசம். சோழவரம், பவானிசாகர் உள்ளிட்ட அணைகளை புதுப்பிக்க ஆட்சி முடியும் தருவாயில் விடியா ஸ்டாலின் அரசு குழு அமைத்துள்ளதற்கு விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பு. 7 மாதங்கள் மட்டுமே ஆட்சியுள்ள நிலையில் ஆய்வு செய்வதும் அறிக்கை சமர்ப்பித்தலும் சாத்தியமா? மழைக்காலத்திற்கு முன்பாக புதுப்பிக்க முடியுமா? இது வெறும் விளம்பர மாடலா? தாமதமும் திட்டமின்மையும் வெள்ள அபாயத்தை அதிகரிக்குமோ என மக்கள் அச்சம். சென்னை மாதவரம் பால்பண்ணை அருகே 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் மற்றும் போதை மாத்திரைகள் சிக்கியது. விடியா மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த திறனற்ற ஏவல் துறை இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த தேவனாம்பட்டு வனப்பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் மக்கள். சென்னை புளியந்தோப்பில் மது போதையில் அடாவடியில் ஈடுபட்ட பிரகாஷ் கபாலி ஆகியோரிடம் விசாரணை நடத்திய காவலர் தாக்கப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிகளும் மதுபோதை கும்பலும் காவல்துறை மீது தாக்குதல் நடத்துவது அதிகரித்து வருவது போலீசாரின் மீதான மரியாதை குறைவதையும் சட்டம் ஒழுங்கின் தோல்வியையும் காட்டுவதாக மக்கள் விமர்சனம். சென்னை அம்பத்தூரின் டாஸ் தொழிற்பேட்டை சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. மழைநீர் வடிகால் அமைப்பதில் முறைகேடு, சாலை அமைப்பதில் ஊழல் என திமுக அரசின் கரப்ஷன் மாடல் ஆட்சி சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ரேஷன் கடையில் கைரேகை பதிவு இயந்திரம் முறையாக வேலை செய்ததால் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அவதிக்குள்ளான பயனாளிகள். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களை கூட முறையாக பெற இயலாத சூழல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை அருகே 2 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளால் வாகன ஓட்டிகள் பரிதவிக்கும் அவலம். தற்காலிகமாக போடப்பட்ட தார் சாலையும் மண் அரிப்பால் உடைந்து சேதமடைந்துள்ளதால் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பயணிப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. சிறு மழைக்கே நீர் தேங்கி குளம் போல ஆன சென்னை வியாசர்பாடி சாலைகள். எங்கும் மழைநீர் தேங்கவில்லை என பொய் உரைப்பதை விடுத்து தண்ணீரை விரைந்து அகற்ற முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள விடியா மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். வேலூர் கன்சால்பேட்டை பகுதியில் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீருடன் மழைநீரும் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கையை இழந்து தவிக்கும் பொதுமக்கள். கழிவுநீர் கால்வாய்களை சரிவர தூர் வராமல் விடியா திமுக மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதால் நோய் தொற்றுகளுக்கு ஆளாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கண்ணகி நகரில் மின்வாரியத்தின் அலட்சியத்தால் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளர் வரலட்சுமியின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்க சென்ற விளம்பர பிரியர் மாசுவை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம். பறிபோகும் உயிர்களுக்கு நிவாரணம்தான் தீர்வா என்றும் இத்தோடு அப்பாவி மக்கள் உயிரை குடிக்கும் அட்டூழியங்களையும் திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகளையும் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றும் மக்கள் ஆவேசம். அது 6 வயசா? அது 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, பச்சை குழந்தைங்க. வயசுக்கு ஒரு பக்கம் இருக்கிற ஒரு பொண்ணு, இன்னும் குழந்தை பையன். நாயமா நாங்க அவ்வளவு குப்பை தொட்டில இருந்து நாங்க ஒரு தீவன் கூட உயிர் போகல. நாங்க அங்க இருந்து அந்த குப்பை தொட்டில இருந்து போட்டு நீங்க கண்டு சாக்கி ஒரு உயிர் அப்படியே மனமத்துக்கு 2 உயிர் போயிட்டு இருக்குது. நாயமா இது எந்த ஒரு நியாயம்? ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தான் பகுதியில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேளைக்கு சம ஊதியம் கேட்டு சிறை நிரப்பும் போராட்டத்திற்கான தென்மண்டல ஆயத்த மாநாடு நடத்திய ஆசிரியர் கூட்டமைப்பினர். இந்த நிலை தொடர்ந்தால் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும் ஸ்டாலின் அரசுக்கு பகிரங்க எச்சரிக்கை. வேலூர் மாவட்டம் பொன்னை வள்ளிமலை பகுதியில் பெய்த கடும் மழை பொழிவால் 30 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நஷ்டத்தை கணக்கிட்டு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என விடியா ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் புதுச்சேரி பெரியகாலாப்பட்டில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற முன்வராத அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்டித்து மீனவர்கள் நடத்திய மறியல் போராட்டத்தால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து கடும் பாதிப்பு. அங்க உள்ள இடத்தெல்லாம் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினாங்க. இது வரைக்கும் கலெக்டரும் தாசில்தாரும் அந்த இடத்த போய் இதுவரை கையகப்படுத்தல. அவங்க என்ன பண்றாங்க, கையகப்படுத்தாம அவங்க தனியார் நபருக்கு கொடுத்து குறைஞ்ச வேலை கொடுத்து அவங்க காசு வாங்கிக்கணும். அந்த இடத்த அவங்க எல்லாமே கைப்பற்றிக்கிறாங்க. அந்த இடத்த எங்கெங்க இடம் இருக்குதோ